அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட முருக பக்தராம் பாம்பன் சுவாமிகள் நமக்கு கொடுத்த ஒரு தீர்வை பற்றி பேச வந்திருக்கின்றேன். பாம்பன் சுவாமிகள் அண்மையில் வாழ்ந்த முருக பக்தர். நக்கீரரா, அருணகிரியாரா, பல அற்புதங்கள். ஆனா என்னைக்கோ வாழ்ந்தாங்கல்ல, சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அவர்கள். திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீரர் எல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனா சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து சென்னை திருவான்மியூரில் இருக்கும் குடிகொண்டிருக்கும் பாம்பன் சுவாமிகள் அளித்த ஒரு பொக்கிஷத்தை அடியேன் ஒரு கருவியாக இருந்து உங்களுக்கு சொல்ல போகின்றேன். பந்தம் அப்படின்னு நிறைய கொடுத்திருக்காரு. அது என்னங்க பந்தம்? பந்தம் அப்படின்னா சம்பந்தி அப்படின்றாங்க. அதாவது ஒரு புது கனெக்ஷன். அது வரைக்கும் ஒரு பெண்ணை கொடுத்தவர்கள், பெண்ணை ஒரு இடத்துல இருந்து வாங்கினவங்களுக்கு சம்பந்தின்ற பேர். ஏன்? அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு முதல் தடவை ஒரு உறவு, கனெக்ஷன். இப்படி நமக்கும் இறைவனுக்குமான பந்தத்தை அவர் நிறைய வகையில் கொடுத்திருக்கின்றார். ரத பந்தம்னு கொடுத்திருக்காரு. அது என்ன ரத பந்தம்? அன்னைக்கெல்லாம் தேருனா இன்னைக்கு கார் ஓட்டின்னு போகும்பொழுது அந்த ரதபந்தம் சொன்னாலோ அல்லது அந்த ரதபந்தத்தை காரில் நாம் ஒட்டி கொண்டாலோ விபத்துகள் தடுக்கப்படும். இப்படி நிறைய பந்தங்கள் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு 7-8 பந்தங்களுக்கு மேல இருக்கு. அதுல இன்னைக்கு அடியேன் உங்களோடு சொல்ல போவது கமலபந்தம். அது என்ன கமலபந்தம்? இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நகைச்சுவையாவே சொல்லணும்னா, நம்ம பாட்டியோட அம்மா இவங்களெல்லாம் சின்ன வயசுல பார்த்தோம்னா, இன்னைக்காவது அந்த பாட்டிங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு ஐ எம் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ட் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கோமா? கிடையவே கிடையாது. எவ்வளவு சமைச்சாலும் அன்பா சமைப்பாங்க. இத்தனைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த வசதியும் கிடையாது. மிக்சியா, கிரைண்டரா, எதுவுமே கிடையாது. அப்ப அம்மி தான், உரல் கல்லு தான். இதெல்லாம் வச்சு இத்தனைக்கும் ஒரு ஸ்டவ் கூட கிடையாது. அப்படி சமைத்து ஒரு உடற்பயிற்சியோடு வாழ்ந்தவர்கள் ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையே அவங்களுக்கு வராது. இத்தனைக்கும் வீட்டு முழுக்க குழந்தையா இருக்கும், அடிக்கடி விருந்தாடிகளா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்குமே எந்திரம். வீட்டுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தை. இப்படி இருந்தும் இந்த காலத்து, அதுவும் குறிப்பா கார்ப்பரேட்ல வேலை பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு, வியாபாரம் நிமித்தமா இருக்கக்கூடிய சிலருக்கும் மன இறுக்கம்னு ஒண்ணு ஏற்படுது. இது அடியேன் உணர்ந்தது. எங்க வீட்டுல இந்த ஒரு படத்தை அடியேன் ஒட்டி வைத்து தினமும் இரவு படிப்பேன். நான் எனக்கும் மன இறுக்கம் இருந்தது. இந்த ஒரு காணொளிக்காக உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லல. உண்மையாகவே ஏதோ ஒரு மன இறுக்கம் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இல்லையா? நான் புது வியாதி, நமக்கு தான் மனவியாதி ஸ்ட்ரெஸ்ன்னு ஏதோ ஒரு பேர் தெரியாதது இருக்கே. அப்ப அதுக்கான தீர்வு என்ன? எங்கள் இல்லத்தில் பாம்பன் சுவாமி பக்தர்கள். அதனால என்ன பண்ணுவோம், இந்த கமலபந்தத்தை பற்றி தெரிந்து, இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல கூட கிடைக்குது. 50 ரூபா, 60 ரூபா. இல்ல முடிந்தவர்கள் திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் 30-40 ரூபாய்க்கு இந்த ஸ்டிக்கர் கிடைக்கும். ரதபந்தம் உங்கள் வாகனங்களில் ஒட்டி கொள்ளுங்கள். இந்த கமலபந்தம், கமலம்னா தாமரை, இந்த இதய தாமரையில அழுத்தம் எதுவும் இல்லாமல், அழுக்குகள் இல்லாமல் ஆனந்தமா இருந்தா இந்த இதய தாமரையில் இறைவன் வந்து அமர வேண்டும். அதற்கான இடம் தானே இதய தாமரை. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மன இறுக்கத்தை நீக்குவதற்கு பாம்பன் சுவாமிகள் கமல பந்தம்னு இறைவனோடு நம்மை பந்தப்படுத்தி அழகா கொடுத்திருக்கார். சித்திரக்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திர வகையில அவர் கொடுத்த ஒரு அழகான 4 வரி செய்யுளை நாம் சொன்னோம் என்றால், இதை துவங்குவதற்கு முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் அல்லது சஷ்டி திதியிலோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்திலோ எது உங்களுக்கு அடுத்தது பக்கமா இருக்கோ அதிலிருந்து துவங்கலாம். இதில் ஒன்றும் இல்லைங்க. இதை ஒரு தடவை படிக்க 10 செகண்ட் தான் ஆகும். 6 தடவை முருகனையும் பாம்பன் சுவாமிகளையும் நினைத்து மனதார நாம் படித்தோம் என்றால் சத்தியமாக மன இறுக்கத்திலிருந்து நாம் மாறுவோம். செல்வம் இருக்கலாம், அதை அனுபவிக்கக்கூடிய மன இறுக்கம் அப்படின்றது இருந்ததே, அதை அனுபவிக்க முடியாமல் இருந்தால் என்ன ஒரு வாழ்க்கையில ஆனந்தம் வேண்டும் இல்லையா? கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நிறைவு அப்படின்ற எண்ணம் நமக்கு தேவை. அதனால் இந்த கமலபந்தத்தை நாம் படித்தோம் என்றால் ஆனந்த வாழ்க்கையை முருகனும் அவருடைய அருளாளராம் குமர குருதாச சுவாமிகளும் நமக்கு அருளுவார்கள். இதை அடியேன் இதை படித்தும் காண்பிக்கின்றேன். இதை ஒரு முயற்சித்தான் செய்து பாருங்களேன். வரவிதி திருவ வருதி பொனரவ வரணது கருவ வருகனை குறவ வர குகம் அருவ வருமறை பரவ வரபதம் அருவ வருமதி விரவ. இதை வந்து ரொம்ப அழகா கமல கோலம் அப்படின்ற ஒரு சித்திர கவியாக
பாம்பன் சுவாமிகள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால முருகனுக்கு உரிய நட்சத்திரமோ நாளோ அல்லது திதியோ அதிலிருந்து துவங்கி முருகா நீ என்னுடைய மனதில் இருக்க வேண்டும், மனதில் இருக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு புது வகையான நோய் அறவே இருக்கக்கூடாது, தேவையற்றவைகளுக்கு பயம் இருக்கக்கூடாது என்று முருகனையும் பாம்பன் சுவாமிகளையும் நினைத்து கமல பந்தத்தை சொல்லுவோம். மன இறுக்கத்திலிருந்து விடுபட்டு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் ஆனந்தமாக. நன்றி, வணக்கம்.